ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்றைக்கி டே ஃபுல்லாக நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, கூட்டு வைக்கிறதுக்காக கீரை கூட்டு பண்ணுறதுக்காக பாசிப்பயிறு வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் நறுக்கி வச்ச கீரை, இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நான் அதை காமிக்கல. சும்மா ரொம்ப கம்மியான ஒரு நெல்லிக்காய் விட 1/4 சைஸ் அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காய் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொச்சக்கொட்டை நிறைய பேருக்கு தெரியும். அதை நைட்டே வந்து நான் ஊற வச்சு வேக வச்சு நான் குழம்பு வச்சுருக்கேன். இது கூட கத்திரிக்காவோ இல்லை வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 விசில் தான் விட்டேன். சூப்பராக வந்து குழைய வெந்துருச்சு, நல்லா கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே கரண்டியிலே மசிச்சுக்கலாம். நீங்கள் வந்து மற்றெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ கரண்டியிலே நல்லா மசிச்சுட்டு இப்போ வந்து இதை தாளிக்க போகிறோம். என்னென்ன போட்டு தாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, ஏன்னா பச்சை மிளகா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா காஞ்ச மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு இப்போ வந்து தாளித்து கொட்டிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து தாளிச்சிங்கன்னா வாசனை லாஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். அதுவும் பெருங்காயத்தூள் போட்டு தாளிக்கும் போது சூப்பரான வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கீரை எப்படி செஞ்சாலும் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கூட்டு பண்ணால் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் சாப்பாட்லேயே பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இதெல்லாம் சப்பாத்திக்கெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி உங்களை வந்து பாராட்டுற அளவுக்கு வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான் சாப்பிட்றாங்க, அதனால் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் மாமா எப்படி இருக்குது கீரை. இது வந்து அதில் புளி போட்டோம்னா சாப்பாட்டுக்குமே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இல்லை புளி போடாமல் இருந்தால் அப்படியே கூட்டு மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நான் லைட்டாக வந்து புளி போட்டேன், அதனால் வந்து சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு கத்திரிக்காய் போட்டால் இல்லை உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் கத்திரிக்காயும் இல்லை உருளைக்கிழங்கும் இல்லை, அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் கீரைக்கு அடிமை எல்லோரும். சாப்பாடு பேக் பண்ணணும். சாப்பாடு பேக் பண்ணால் குழம்பு கம்மியாக வேணுமா? இந்த பாருங்கள், இவ்வளோதான் குழம்பு ஊற்றிருக்கேன். குழம்பு கம்மியாக வேணுமா, கீரை மட்டும் நிறைய வேணுமா? இந்த குழம்பு அப்புறம் அது என்னது, தினமும் வாழைப்பழத்துக்கு அடிமையாயிட்டடி மாமா. நீ வாழைப்பழத்துக்கு அடிமையாயிட்ட இல்லை வாழைப்பழம் உனக்கு அடிமையாயிடுச்சா? ஒன்று போதுமா பேக் பண்ணுறதுக்கு தானே? சரி, ஓகே. யாராவது உன் கூட ஒன்று கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? பாய் பாய். துணியெல்லாம் காலையிலேயே காய போட்டாச்சு. ஆ ஆ சரி சரி, ஓகே. இங்கே வா, இங்கே வாங்க. கீழே போட்டுறாத, கொல கொலன்னு போயிடும். கீழே வை, அசாத பொறுமையாக கீழே வை, கீழே வையே. ஒரு பப்பாளி பழத்தை வாங்கிட்டு வர சொன்னா இவ்வளோ பெரிய பப்பாளி பழம். இவங்களுக்கு மட்டும் எப்படி தான் முடி இவ்வளோ நாங்கள் வளருதுன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, நான் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. ஒரே பொருளாக போடக்கூடாது. இரு அப்படி கட் பண்ணுறது இல்லை, நான் கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் தான். பாப்பா வந்து பெரிய பாப்பா ரைஸ் சாப்பிட்டா,
சின்ன பாப்பாவும் நானும் பார்த்தீங்கன்னா நிறைய பப்பாளி பழம் தான் சாப்பிட்டோம். உண்மையாக அதில் விதைலாம் இருந்தது. எனக்கு அந்த மாதிரி விதை இருந்தாலே பிடிக்கும். விதை இல்லைனா தான் கொஞ்சம் கோவமாக வரும், என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே உட்காந்து அவ்வளோ பெரிய பழத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம், நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீதி பழத்தை எல்லாமே இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இப்போ பாருங்க, கையில் அல்றதுக்குள்ளே போட்டி மேலே போட்டி இந்த கீரை சாதத்துக்கு. அப்போ பிள்ளைங்க எல்லாம் வந்து இந்த கீரை சாப்பாட்டில் என்னதான் இருக்குதுன்னு தெரியல. இருமா 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 தர இருமா. ஐயோ ஆளுக்கு ஒரு வாய் தான். இரு நீங்களாம் போட்டு சாப்பிட்டா சாப்பிட மாட்டேங்கிறீங்க. இந்த சரிவா சரிவா, அவளுக்கு ஒரு வாய் இன்னும் உனக்கு ஒரு வாய் தாவா. இன்னும் வாயில் இருக்கிறதே நீ முழுங்கவே இல்லையா? அதுக்குள்ளே கை கேட்குது. தினமும் கீரையே கடைஞ்சிட வேண்டியதுதான். சாப்பிட்டு அவ்வளோதான், காலி ஆயிடுச்சு. மதிய லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயும் போல் மில்லட் ரைஸ் தான். உண்மையாக சொல்கிறேன், நான் மில்லட் ரைஸ் வந்து நான் சாப்பிட்டு எனக்கு ஒயிட் ரைஸ் மேலே சாப்பிடணும்னு ஆசையாக போகிறதே கிடையாது இப்போல்லாம். அதனால் எனக்குன்னு கொஞ்சமாக எப்பயுமே நான் வடிச்சுக்கிறேன். வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கும்போது மட்டும் கிடையாது, நான் இப்போ ரெகுலர் ஃபுட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ரைஸாக மாறிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. எனக்குமே கீரை கூட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த மொச்சக்கட்டை குழம்பு, இதுதான் வந்து இன்றைக்கி மதியம் லஞ்சு. இன்றைக்கி வந்து முட்டை எடுத்துக்கல, அதுக்கு ரீசன் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால. எடுத்துகிட்டு வந்துட்டியா லேக்கா? லாக் பண்ணிட்டு வா கதவை. ஆமாம், 10 ரூபாய்க்கு மட்டும்தான். புரியல. சரி, அப்போ ஏதாச்சும் வாங்கி. இப்போ கடையில் நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம், நாங்கள் என்ன தான் வீட்டில் ஸ்நாக்ஸ் இருந்தாலும் கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு எங்கே போகிறோன்னா வாங்க பார்க்கலாம். போ நாயெல்லாம் அது ஒன்றும் பண்ணாது, நீ போய் விளையாடு போ. போடு பட்டே, இதான் விளையாட போற ஃபர்ஸ்ட். சரி ஏறு. ஓ, விளையாடுறதுக்காக தான், அதுக்கு தான் செப்பல் கழட்டி விட்டியா? பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே வந்தாலே கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இங்கே நான் வந்து, அதனால் பாப்பா கூப்பிட்டு வந்தேன். விளையாடி முடிச்சாச்சா? போலாமா? போதுமா? இதுக்கு மேலே இருந்தாலும் விட மாட்டாங்கல்ல? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சுல டைமு. அப்படியே வர வழியிலே பூண்டு வித்துச்சு, அதையும் வாங்கிக்கிட்டு டிஃபன் மாவு அரைக்கிறது கொடுத்துருந்தோம், அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் சப்பாத்தி தான் செஞ்சேன். சப்பாத்தி குருமா, இதுதான் வந்து இன்றைக்கி நைட்டு டிஃபன். எனக்கு 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். எனக்கு கொஞ்சம் பசியாக இருந்தது, அதனால் 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சுடு தண்ணி தான் இப்போல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நான் அதை உங்ககிட்ட முக்கியமாக சொல்லணும். கண்டிப்பாக சுடு தண்ணி ரெகுலராக எடுத்துக்கோங்க, வெயிட் லாஸ் சூப்பராக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தூங்க போகும்போது நான் எப்பயும் போல் திரிப்பெல்லாம் குடிச்சிட்டு தூங்க போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.